இரண்டாவது நாளாக கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறது திமுக. கூட்டணி கட்சிகள் கேட்டது என்ன, திமுக சொன்னது என்ன என்பது பற்றிய தகவலோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. திமுகவுடைய கூட்டணி இன்டெக்டான கூட்டணி. ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளோடு சில கட்சிகள் கூடுதலாக வந்திருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம் வந்திருக்கிறது, தேமுதிக வந்திருக்கிறது. இவங்கெல்லாம் கூடுதல். ஓபிஎஸ் வந்தாலும் வருவார் அப்படின்லாம் பேச்சு இருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளோடு ஒரு கட்சி முன்னரே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கும். ஆனால் அஃபிஷியலாக பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி இருக்கிறார்கள். இரண்டாவது நாளாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. முதல் நாள் நடந்த பேச்சுவார்த்தையில் அவங்களுக்கு எப்போதுமே ஆஸ்தானமாக இருக்கக்கூடிய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை முதலாவதாக அழைப்பாங்க. அப்படி அழைத்து அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கேட்டது என்ன அப்படின்னா, முதல்ல அவங்க போட்டியிட்டது கடந்த தேர்தலில் 3 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய சின்னத்தில் அவங்க, அதாவது ஏணி சின்னம், அவங்க தேசிய கட்சி அப்படின்றதால ஏணி சின்னத்தில் போட்டியிடுவாங்க. அந்த சின்னத்தில் போட்டியிட்டு 3 இடங்களும் தோல்வியை தழுவினார்கள். பல கட்சிகள் இந்த சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்காங்க திமுக கூட்டணியில். ஆனால் அந்த கூட்டணியிலிருந்து முழுவதுமாக தோல்வியை தழுவியது அந்த கட்சி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்த ஒரு இடமும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அவங்க கேட்டது 5 இடம் கேட்குறாங்க. ஆனால் திமுக தரப்புள்ளது சொன்னது அப்படின்னா 2 இடங்கள் குறைச்சிக்கலாமான்னு பாருங்க அப்படின்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, புதிதாக சில கட்சிகள் வந்திருப்பதால் கொஞ்சம் சீட்டை குறைச்சிக்கங்க அப்படின்னு சொன்னதாகவும், நாங்கள் யோசிச்சுட்டு வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னதாகவும், 4 இடங்களாவது கொடுங்க அப்படின்னு கேட்டதாகவும் நேற்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் திரு காதர் மொய்தீன் சொல்கிறார் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சீட்டு, அதாவது 3 கொடுத்த இடத்துல 5 கேளுங்கன்றாங்க. 3 கொடுத்த இடத்துலேருந்து 2 குறைச்சிக்கங்கன்னு திமுக சொல்லுகிறது. நடுவில் ஏதாவது செட்டில் ஆகும், அதாவது 4 குறையுமா இல்லை 3 தானா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. இவங்களுக்கு வேற சிம்பிள் அப்படின்றது, ஏன்னா அவங்க தேசிய கட்சி அப்படின்றதால அவங்களுக்கு ஒரு சிம்பிள் இருக்கிறது, ஒரு சின்னம் இருக்கிறதுன்றதால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சின்னத்தில் ஏணி சின்னத்தில் தான் போட்டிடுவாங்க. அதனால தலைமை யோசிக்கிறதா அப்படின்ற கேள்வியும் ஒரு புறம் இருக்கிறது. அடுத்தது, நேற்று திடீரென ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது காங்கிரஸ் கட்சியோடு. காங்கிரஸ் கட்சியில் 2 குழுக்களும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தல. பேச்சுவார்த்தை குழுக்கள் சேர்ந்து பேசல. காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் தொடர்ந்து போயிட்டு இருந்த சூழலில் கடந்த வாரம் கேசி வேணுகோபால் சென்னை வந்தார். முதலமைச்சரை சந்திக்கவில்லை. கேசி வேணுகோபால் வந்து கலந்து கொண்ட கூட்டத்தில் கூட்டணிக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது, பேசின நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த ஒரு சூழலில் திடீர் அழைப்பாக கேசி வேணுகோபால் வர கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு முதலமைச்சரை சந்திக்கிறார். சந்தித்து இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. அவர் மற்றும் அவரோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட ஒரு 3 பேர் போகிறாங்க. முதலமைச்சரோடு திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டவங்களாம் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. முதலமைச்சரை சந்தித்தது மரியாதை நிமித்தமானது அப்படின்றது, ஏன்னா வீட்டில் சந்தித்தது அப்படின்னு தான் வெளியில் சொல்லப்பட்டது. அதன் பிறகு அவர் வந்தார், செய்தியாளர்களை சந்திக்கல, சென்று விட்டார். ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளர் திரு கிரிஷ் சோடங்கர் வர்றாரு. அவர் கனிமொழி அவர்களை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு அவர் ஒரு செய்தி சொல்றார். நாங்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்றத பற்றிலாம் இப்போ பேசலன்றாரு. கூட்டணி ஆட்சி தான் வேண்டும் என்று கடந்த வாரம் எல்லாம் சொல்லி கொண்டிருந்த காங்கிரஸ் இப்போ கூட்டணி ஆட்சி பற்றி நாங்கள் இப்போ பேசலன்ட்டாங்க. மாறாக ராஜ்யசபா சீட் பற்றி பேசணும், அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் பற்றியும் பேசணும் அப்படின்றாங்க. ஸோ ஏற்கனவே உள்ளாட்சி இடங்கள் கொடுக்கப்பட்டாலும் அதில் சரிசமமான அல்லது சரியான பங்கீடு கொடுக்கப்படலைன்னு காங்கிரஸ் கருதுகிறது. கூட்டணி ஆட்சிக்கு பதில் உள்ளாட்சி இடங்களையும் ராஜ்யசபா சீட்டையும் கேட்டு பெறுவதில் காங்கிரஸ் முனைப்பாக இருக்கிறது. காங்கிரஸ்க்கு எவ்வளோ சீட்டுக்கு அப்படின்னு கேட்டால், கடந்த முறை கொடுத்தது 25, 18 ஜெயிச்சாங்க. இப்போது அவங்க கேட்க தொடங்குவது 41 கொடுத்தா தான் 30வது கிடைக்கும், கூட்டணி ஆட்சி கேட்க முடியும்னு நினைக்கிறாங்க. இப்போது தேமுதிக வந்திருப்பதால் காங்கிரஸுக்கு ஒரு டிமாண்ட் ஏற்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் தங்களுடைய பழைய தொகுதிகளையாவது பெற்றுக்கொள்ள வேண்டிய 25வது கிடைக்குமா அப்படின்றதான் இப்போ சூழலாக இருக்கிறது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா 25 +or-2 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 23 ஆகலாம் அல்லது 27 ஆகலாம் அப்படின்றாங்க. இது காங்கிரஸுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அடுத்தது, மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்கள் கொடுக்கப்பட்டது. கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் 2 இடங்களுமே வெற்றி பெற்று விட்டார்கள். அது திமுக சின்னத்தில். இந்த முறை அவங்க கேட்பது அப்படின்றது 5 அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு மத்தியில் அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் சீட் கொடுக்கப்படலை. மற்ற கட்சிகள் IUMLக்கெலாம் கொடுத்தீங்க, எங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னு அந்த நேரத்திலே திரு ஜவாஹிருல்லா அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார் அப்படின்றதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. இதற்கு மத்தியில் 5 அவங்க கேட்க, நாங்கள் திமுக சிம்பிளில் போட்டியிட தயாராக இருக்கிறோம் அப்படின்ற செய்தியையும் அவர்கள் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார்கள். 5 அப்படின்னா இவர்களுக்கு சீட்டை குறைப்பாங்களா, ஏன்னா கொடுத்ததே 2. ஸோ இவங்களுக்கு இன்னும் குறைக்க முடியாது அப்படின்றப்போ 2மே வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட் பார்ப்பாங்க. திமுக சிம்பிளில் நிற்பதற்கும் தயாராக இருக்கிறாங்க. அதனால
2 இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது 4வதாக மதிமுகவை பொறுத்த வரைக்கும் மதிமுகவுக்கு கடந்த முறை கொடுத்தது 6 தொகுதிகள். இந்த 6 தொகுதிகளுமே திமுக தன்னுடைய உதயசூரியன் சின்னத்தை கொடுத்தது. அவங்களுக்கு 4 எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த 4 இடங்களுமே திமுக எம்எல்ஏக்கள் அப்படின்ற மாதிரி தான் பாவிக்கப்படும். ஏன்னா அவங்க நின்றது உதயசூரியன் சின்னத்தில். மதிமுகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் துரை வைகோ அவர்கள் தனித்த சின்னத்தில் தான் நிற்பேன் அப்படின்னு உறுதியாக நின்று திருச்சியில் நின்று கடைசி நேரம் வரை சின்னம் என்ன அப்படின்னு கிடைக்காம தீப்பெட்டியெல்லாம் கிடைக்கிற வரைக்கும் கடுமையான ஒரு போராட்டம் இருந்து அவர் ஒரு மேடையிலே வந்து வெளிப்படையாக எங்களுக்கு தன்மானம் முக்கியம், நாங்கள் எங்களுடைய சிம்பிள் தான் நிற்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன்னா ஒரு தெரிந்த ஒரு சின்னத்தின் போவதன் மூலமாக கூடுதல் வாக்குகளை பெற முடியும். உதயசூரியன் ரெட்டல் அப்படின்ற போட்டியை தான் பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்ட சூழல்ல தனித்த சின்னத்தில் நின்று அவர் வெற்றி பெற்றார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போது நாடாளுமன்றத்தில் அவர் மதிமுகவுடைய உறுப்பினராக இருக்கிறார். இப்போ இன்னொரு நெருக்கடி என்ன அப்படின்னா, இந்த கட்சிகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் பார்ப்பாங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தலில் தங்களுடைய சிம்பிளில் போட்டியிடலைன்னா நீங்கள் தேர்தல் அரசியலில் இல்லை, நீங்கள் லெட்டர் பேட் கட்சிகளாக செயல்படுறீங்களா, ஏன் உங்கள் அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இதுபோல் மனிதநேய மக்கள் கட்சிக்கெல்லாம் நோட்டீஸ் வந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ அப்படி இருக்கின்ற போது தங்களுடைய சின்னத்தை தாங்கள் தனித்த கட்சின்றதை காட்டிக்கொள்வதற்காக தனித்த ஒரு சின்னத்தில் நிற்க வேண்டும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. இதைத்தான் இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தவங்க சொல்கிறாங்க. நாங்கள் வந்து எவ்வளோ இடங்கள் பேசணும் அப்படின்றது இப்போ சொல்ல முடியாது, வெளியில் சொல்லுவோம், பின்னர் சொல்லுவோம் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம விசாரிக்கப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, 6 கொடுத்தீங்க, கூடுதலாக 2 சேர்த்து 8 கொடுத்துருங்க அப்படின்ற விஷயம் கேட்குறாங்க. அதோட ராஜ்யசபா சீட்டும் கேட்டோம் அப்படின்றத அங்கே சொல்கிறாங்க. ஸோ ராஜ்யசபா சீட் கடந்த முறை வைகோ அவர்களுக்காக கொடுக்கப்பட்டது, அதன் பிறகு கொடுக்கப்படவில்லை. இப்போ ராஜ்யசபா கொடுங்கன்னு கேட்டதாக மதிமுக சொல்லுகிறது. 8 இடங்கள் கேட்டதாக தெரிகிறது. 6 அவங்களுக்கு கொடுக்கப்படுமா? அந்த 6ல் முழுவதுமே திமுக சின்னமா, இல்லை அவங்க 6மே தனித்த சின்னம்ன்றாங்க. தனித்த சின்னம் எத்தனை? இல்லை இப்போ தனித்த சின்னம் நிற்கிறேன்னா 3 தனித்த சின்னம் 3 திமுக சின்னம் அப்படின்ற மாதிரி கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும். அடுத்தடுத்த நாட்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அழைப்பு இருக்கிறது. மக்கள் நீதி மையத்திற்கு கூட அழைப்பு இன்றைக்கு இருந்தது. அது இன்னொரு நாளைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ மக்கள் நீதி மையம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு வர இருக்கிறாங்க. அதன் பிறகு இறுதியாக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழுக்கள் வந்து சந்தித்து இடங்களை உறுதி செய்ய இருக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு திமுக கூட்டணியுடைய டெவலப்மெண்ட். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.